ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இந்த மழை காலத்துக்கு ஏற்ற சூப்பரான ஒரு 5 டிப்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். எல்லாரும் மழை காலத்தப்ப குடைய வந்து தேடுவாங்க. நம்ம பிஞ்சு போன குடைய தேடி அதில் இன்னைக்கு 4 ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து பார்க்க போகிறோம். எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இன்ட்ரெஸ்டிங்கான ஐடியாஸ் தான். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1. ஃபர்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா என் நாய் கண்ணா பின்னான்னு இந்த குடையை போட்டு கொதறி வச்சிருந்தது. அந்த குடையை தான் நான் வந்து இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த குடையை வந்துட்டு 4 விதமாக யூஸ் பண்ண போகிறோம். அது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த தையல்லாம் போட்டிருப்பாங்க அந்த கம்பிக்கிட்ட, அந்த தையலை மட்டும் இந்த மாதிரி சிசரை வச்சு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணுறப்ப குடையோட அந்த கிளாத்தை வந்து கட் பண்ணிடாமல் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் எல்லா சைடையுமே வந்து கட் பண்ணி எடுத்து முடிச்சிட்டேன். என் நாய் குதறினது வந்து இந்த சைடில் தான் இருக்குது. ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்ச குடை இது. இப்போ வந்து ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ அந்த ஓரத்தில் இருக்குல்ல, அதை வந்து ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் இழுத்தீங்க அப்படின்னாவே வந்துடும். சிசர் வச்சு கட் பண்ணிங்க அப்படின்னா ஓரம் மட்டும் கொஞ்சம் கட் பண்ண மாதிரி வரும். அதனால் பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே இருக்கிறதும் இந்த மாதிரி பிச்சை எடுத்துட்டிங்க அப்படின்னா துணி தனியாக கம்பி தனியாக வந்துடும். இப்போ நமக்கு தேவையானது பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பி போர்ஷன் தான் நமக்கு தேவை. இந்த கம்பியை இந்த மழை காலத்துக்கு ரொம்ப சூப்பராக யூஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா துணி காய வைக்கிற ஹேங்கராக தான் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ண போகிறோம். இதை வந்து உங்கள் வீட்டு கொடியிலையோ இல்லை வந்து மழை பெய்கிற டைமில் வீட்டுக்குள்ளே ஏதாவது இந்த கொக்கிலாம் இருக்கும்ல, அதில் வந்து மாட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி கிளாத்ஸ் எல்லாத்தையும் காய போட்டுக்கலாம். இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களோட கிளாத்லாம் இருந்தது அப்படின்னா அந்த மாதிரி கையை உள்ளே விட்டு நம்ம வந்து போட்டுக்கலாம். துணி கீழே விழவும் விழாது. அது மாதிரி தள்ளி தள்ளி இருக்கிறதுனால துணி வந்து ஈஸியாகவும் காஞ்சிரும், இடத்தையும் ரொம்பவும் அடைக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டிப் தான். அதனால் தயவு செய்து வீணாக போன குடம் இருந்துச்சு அப்படின்னா தூக்கி போட்டுறாதீங்க. இந்த மழை காலத்துக்கு உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். இன்னும் மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகலை, மழை வருதுன்றாங்க. ஆனால் இன்னும் வந்த பாடு இல்லை. வரத்துக்கு முன்னாடியே சொல்லிடுவோமே அப்படின்றதுக்காக தான் அந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கம்பியில் வந்து அந்த கேபிள் ஒயர் இருக்கும்ல, உள்ளே எதுவும் இல்லாமல் ஹோலாக இருக்கும். அதை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இன்னுமே கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10லேருந்து 15 துணி வரைக்கும் நீங்கள் வந்து காய போட்டு வச்சுக்கலாம். குழந்தைங்களோட ஷாக்ஸு அது மாதிரி எது வேணாலும் நீங்கள் காய போட்டுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். டிப் நம்பர் 2. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த கிளாத் எடுத்து வச்சோம் இல்லையா, அந்த கிளாத்தை தான் நான் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ட்ரையாங்கிளாக தான் எல்லா குடையிலுமே இருக்கும். இப்போ அந்த ட்ரையாங்கிள் அந்த தையலோடு சேர்த்து கரெக்டாக வந்து கிழிச்சு எடுக்க போகிறோம். இது மாதிரி ஒரு பீஸையுமே தனித்தனியாக வந்து கிழிச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 4 டிப்ஸ் தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். பார்ட் 2 வேணும் அப்படின்னா கீழே மறக்காமல் கமெண்ட்டில் பண்ணுங்கள். பார்ட் 2 வந்து நான் வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ எல்லா ட்ரையாங்கிளையுமே இதே மாதிரியே நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பீஸ்லேயுமே நம்ம வந்து ஒன்று ரீயூஸ் பண்ண போகிறோம். அதனால் எந்த பீஸையுமே வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்த ட்ரையாங்கிள் பீஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் பீஸை அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கிறேன். அடுத்தது இன்னொரு ட்ரையாங்கிள் பீஸை இந்த மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுக்கிறேன். அடுத்தது 3வது பீஸையும் சேம் அதே மாதிரி ஆப்போசிட் டைரக்ஷனில் வச்சுக்கிறேன். உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாவே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது உங்ககிட்ட இந்த 2 இடத்தையும் வந்து நம்ம வந்து தைக்க போகிறோம். அதாவது இந்த மாதிரி திருப்பி போட்டுட்டு இந்த சைடில் வந்து தைக்க போகிறோம். தையல் மிஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸி, ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். கையால் தைக்கிறதுனாலும் தைச்சிக்கலாம், க்ளூகன் ஓட்டுறதுனாலும் ஒட்டிக்கலாம். இப்போ இந்த சைடு ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போது சேம் அதே மாதிரி இந்த பீஸையும் இந்த மாதிரி வச்சுட்டு அதாவது நான் வச்சுருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல சைடில் நான் வந்து வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி திருப்பிட்டு இந்த இடத்துலயே இது சேம் அதே மாதிரியே வந்து தையல் வந்து போட்டுக்கோங்க. இன்றைக்கி நான் வந்து க்ளூகன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன், தையல்லாம் போடலை. இப்போ இந்த மாதிரி க்ளூகன் யூஸ் பண்ணி ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா இந்த சைடையும் சேம் அதே மாதிரியே நீங்கள் வந்துட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தையல் மிஷின் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கடையில் வாங்கின அந்த கிளாத் மாதிரியே தான் இருக்கும் நமக்கு. இப்போ ஃபுல்லாக தைச்சு முடிச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ 2 சைடும் தைச்சு முடிச்சாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ட்ரையாங்கிள் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. நல்ல சைடு வச்சுருக்கேன். இப்போ வைக்கிறது வந்து ராங் சைடு வந்து வச்சுக்கோங்க. இப்போது அந்த 2 பாட்டம் போர்ஷன் இருக்குல்ல, கரெக்டாக அந்த 2 பாட்டம் போர்ஷனையும் வந்துட்டு க்ளூகன் அப்ளை பண்ணி ஒட்டிக்கோங்க. இல்லை தையல் போடுறதா இருந்தால் தைச்சிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட் இப்படி தான் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடையும் வந்துட்டு நம்ம வந்து தைக்க போகிறோம். இந்த மாதிரி தைச்சுக்கோங்க. சேம் அதே மாதிரியே இந்த சைடையும் இந்த கார்னரையும் வந்துட்டு அதே மாதிரியே தைச்சுக்கோங்க. இல்லைனா க்ளூகன் போட்டு ஒட்டிக்கோங்க. இப்போ ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி தான் ஒரு ஷேப் வந்து கிடைக்கும். இப்போ இது ராங் சைடில் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா, இப்போ இதை நல்ல சைடுக்கு வந்து நம்ம பெரட்டி எடுத்துக்கலாம்.
இப்போ வந்து பெரட்டியாச்சு. பெரட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சூப்பரான பேக் வந்து நமக்கு வந்து ரெடி ஆயிடும். இன்னைக்கு நான் வந்து க்ளூ கன் போட்டிருக்கிறதுனால ஸ்ட்ராங்கா தான் இருக்கும். இருந்தாலும் அந்த பிசிறு வந்து லைட்டா தெரியும். இத நீங்க தச்சுட்டீங்க அப்படின்னா தெரியாது. இதில வந்து மேலேயும் கீழேயும் வந்து வெல்க்ரோ ஒட்டிக்கலாம். இல்ல பட்டன் யூஸ் பண்றதா இருந்தா பட்டன் யூஸ் பண்ணிக்கலாம். இத வந்து எதுக்கு வச்சுக்கலாம்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்க குழந்தைங்களோட ஸ்கூல் நோட் புக்ஸ் எல்லாத்தையும் உள்ள வச்சு பேக்ல வச்சிட்டீங்க அப்படின்னா, மழை பெஞ்சாலும் நனையாது. அப்படி இல்ல அப்படின்னா, நீங்க வந்து உங்களோட லேப்டாப்ப வந்து ஸ்டோர் பண்றதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். லேப்டாப் வச்சுட்டு கூட பேக்ல நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல திங்ஸ்லாம் போட்டு வைக்கணும், ஃபைல்ஸ் வைக்கணும் அப்படின்ற பர்ப்பஸ்க்கு நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். வாட்டர் ப்ரூஃப் தான், ரொம்ப சேஃபா இருக்கும். பேக்க கூட நீங்க வந்துட்டு உள்ள வந்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்ப சிம்பிள், ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 3. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, சேம் அந்த ஒரு பீஸ் ஒரே ஒரு ட்ரையாங்கிள் பீஸ் மட்டும் எடுத்திருக்கேன். உங்களோட மொபைல் கவர் எதுவோ, அது உங்க மொபைல் என்னவோ அந்த இதுக்கு வந்துட்டு நீங்க வந்து அளவு வச்சுக்கோங்க. நான் வந்து என்னோட மொபைலுக்கு வந்து கரெக்ட்டா இருக்கிற மாதிரி அளவா பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். சேம் அதே மாதிரியே கீழேயும் நான் வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்ப கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, இத வந்து நான் ஊசி நூல் வச்சு தான் தைக்க போறேன். க்ளூ கன் வச்சு நான் ஒட்டல. ஃபுல்லா இந்த சைடும் வந்துட்டு ஊசி நூல் வச்சு தச்சு எடுத்துக்கிறேன். மேல இருக்க சைடு வந்து ஆல்ரெடி வந்து தையல் போட்டு தான் இருக்கு. அந்த மாதிரி இருக்கிற மாரி பார்த்து வச்சுக்கோங்க. லாஸ்ட்டா வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு எடுத்துட்டோம் அப்படின்னா, நம்மளோட அந்த மொபைல் பவுச் வந்து ரெடி ஆயிடும். இதுவும் வந்து சேம் வாட்டர் ப்ரூஃப் தான். உங்களுக்கு நான் தண்ணி ஊத்தி கூட காட்டுறேன் லாஸ்ட்ல எப்படி இருக்கு அப்படின்றத. இப்போ ராங் சைட்லேருந்து நல்ல சைடு வந்து திருப்பிக்கோங்க. இப்ப திருப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம க்யூட்டான மொபைல் கவர் வந்து ரெடி ஆயிடும். சிம்பிள் 5 நிமிஷத்துல நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். இது வந்து கலர் கூட நெறைய பேர் வச்சிருப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க பிளாக்ல வச்சிருப்பீங்க. எது வச்சிருக்கீங்களோ அதில வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ உங்க மொபைல் வந்து உள்ள வச்சுக்கோங்க. இதில நீங்க பட்டன் மாதிரி வைக்கணும்னு நெனைச்சாலும் வச்சுக்கலாம். இல்ல வெல்க்ரோ வைக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இல்ல எதுவுமே வேணாம்னா ஒரு ரப்பர் பேண்ட் போட்டு கூட நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளோட அழகான மொபைல் கவர் வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இத ஆன் பண்ணிட்டு அதில லைட்டா 2, 3 ட்ராப் தான் ஃபர்ஸ்ட்டு தண்ணி விட்டு பார்த்தேன். அப்புறம் ஒரு அதீத நம்பிக்கை வந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் டம்ளர்லேருந்து தண்ணிய எடுத்து ஊத்திட்டேன். ஊத்திட்டு இந்த தண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, குடையில அப்படியே தான் இருக்கும். நம்ம உள்ள வந்து தண்ணி இறங்கவே இறங்காது. இப்போ நம்மளோட மொபைல் வந்து உள்ள இருந்து எடுத்து பார்த்துடலாம். ஏதாவது டேமேஜ் இருக்கா? இல்லையா? அப்படின்றத எடுத்து பார்த்துடலாம். பரவால்ல. எந்த ஃபோனுக்கு எந்த டேமேஜுமே ஆகல. ஸோ கண்டிப்பா நம்பலாம். ட்ரை பண்ணி பாருங்க. டிப் நம்பர் 4. நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு நான் எடுத்திருக்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, 2 ட்ரையாங்கிள் பீஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். 2யுமே பார்த்தீங்க அப்படின்னா, ராங் சைட்ல வந்து வச்சிருக்கேன். இப்போ அந்த மாரி 2யும் கரெக்ட்டா எடுத்து வச்சுட்டு, ஒரு சர்க்கிள் மாதிரி வச்சு ஒரு ஹாஃப் சர்க்கிள் வந்து வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சுட்டு அத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ அந்த கார்னர் ஃபுல்லாத்தையும் ஊசி நூல் வச்சு தச்சுக்கோங்க. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஊசி நூல் இல்ல அப்படின்னா, க்ளூ கன் யூஸ் பண்ணிக்கலாம். பட் தைக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும். இப்போ ஃபுல்லா தச்சு முடிச்சதுக்கு அப்புறமா, இத வந்து கரெக்ட்டான சைடுக்கு திருப்பிக்கோங்க. இப்போ திருப்பிட்டோம் அப்படின்னா, நம்ம மழைக்காலத்தில போட்டுக்கிற அந்த குல்லா வந்து ரெடி ஆயிடும். சில இதில பார்த்தீங்க அப்படின்னா, அந்த இது ரெயின் கோட் இருக்கும். ஆனா தலையில போடுற அந்த இது வந்து இருக்காது. அந்த மாரி டைமுக்கு நீங்க வந்து இத தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். பிளாக் கலர்ல செஞ்சீங்க அப்படின்னா, இன்னுமே சிம்பிளா இருக்கும். இல்ல ஓரத்தில எலாஸ்டிக் வச்சு தச்சிட்டீங்க அப்படின்னா, இன்னுமே பெர்ஃபெக்ட்டா இருக்கும். இப்போ பாப்பாவோட தலையில வந்து இத போட்டு பார்த்துருக்கேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்பவே கியூட்டா அழகா இருந்தது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்க எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டிப் நம்பர் 5 வந்து நான் பார்ட் 2ல வந்து கன்டின்யூ பண்றேன். பார்ட் 2 வேணுமான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோல உங்களுக்கு எந்த டிப் பிடிச்சிருக்கு அப்படின்றத சொல்லுங்க. மறக்காம கமெண்ட்ல ரெட் ஹார்ட் குடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.